வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடி கேசி சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். பாட்டி மேல வண்டி ஏத்திட்டு நிக்காம போன அந்த பிஏ தினேஷ விரட்டி பிடிச்சிடுறாரு முத்து. அந்த பிஏவை அடிப்பின்னி எடுத்துடுறாரு முத்து. போலீஸ்மே இப்ப அவங்க கரெக்டா வந்துடுறாங்க. இந்த ஏரியால ஆக்சிடென்ட்னு இப்பதான் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. ஆமா சார், அது இவன் தான் ஒரு வயசான பாட்டி மேல வண்டி ஏத்திட்டு நிக்காம வந்துட்டான் சார், ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு முத்து. உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு அந்த பிஏவை பார்த்து கேட்கிறாரு முத்து. ஏற்கனவே நீ என்கிட்ட அடி வாங்கியிருக்கிறல அப்படின்னு சொல்றாரு. என் கார்ல ஒரு தடவை வரப்ப பொண்ணுங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினா சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்புறம் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கோமால இருக்கிறேன்னு சொன்னாங்க, இப்ப சரியாகி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நீனு அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த பிஏ தினேஷ இப்ப போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு முத்து. சிட்டி அந்த தினேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போறத போட்டோ எடுத்து ரோகிணிக்கு அனுப்பி வச்சிடுறாரு. ரோகிணியும் மனோஜும் வீட்டுல டின்னர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இட்லிக்கு சாம்பார் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன் சொல்லி சாப்பிட்டு இருக்கிறாரு மனோஜ். இந்த முத்து பையன் ஒரு விஷயத்துல கொடுத்து வச்சவன், அவன் பொண்டாட்டி பூ கட்டுறதை விட சமையல் ரொம்ப நல்லா பண்றா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். என்ன நேத்து நைட்டு தான் டின்னர் கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நேத்து டின்னர் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ரோகிணி கோபப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பாக்குறாரு மனோஜ். டின்னர் நேத்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தேன் ரோகிணி, டங் ஸ்லிப் ஆகி சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. விட மீனா நல்லா குக் பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்படிலாம் இல்ல ரோகிணி, நீ நேற்று செஞ்ச குருமா வேற லெவல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மனோஜ். நேற்று நான் பண்ணது சாம்பார் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு மனோஜ். இதுக்கிடையில இப்போ பார்வதி விஜயாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வரேங்க. எல்லா வேலையும் இந்த வீட்டுல நான் தான் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு புலம்புறாங்க விஜயா. பார்வதி சொல்றாங்க, உனக்கு தான் 3 மருமகளுக்கு இருக்கிறாங்க, நீ எதுக்கு விஜயா வேலை பாக்குற அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மீனா பூ கட்டுறேன் பூ கொடுக்க போறேன்ட்டு அடிக்கடி வெளியில போயிடுறா, எல்லா வேலையும் நான் தான் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. வாசல்ல அவ பூக்கடை வச்சிருக்கப்பயாவது வீட்டுக்குள்ள வந்து வேலையும் பார்த்துட்டு போவா, நான் தான் கார்பரேஷனுக்கு வேற கால் பண்ணி கடையை தூக்க வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட கடையை காலி பண்ணி வச்சது நீ தானா, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பார்வதி. வெளியில போனவர் வந்துடாம அமைதியா பேசு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அப்ப அங்க ஒரு லேடி பூ வாங்குறதுக்காக வராங்க. எல்லாம் அந்த மீனாவை தேடிதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. பூ கட்டுற பொண்ணுலாம் இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. அப்ப போன் நம்பராவது கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வந்த லேடி சொல்றாங்க. போன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது, நீ கிளம்புமா அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாங்க விஜயா. பூ கட்டியே இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கிறீங்க, அந்த திமிர் இருக்க தானே செய்யும், அதானே திமிரா பேசுறீங்க அப்படின்னு அந்த வந்த லேடி சொல்றாங்க. என்னது பூ கட்டி நான் இந்த வீடு வாங்கினேன், நான் இது என்னோட அப்பா எனக்கு கொடுத்த வீடு அப்படின்னு விஜயா சண்டைக்கு நிக்கிறாங்க. விடு விஜயா, இப்ப எதுக்கு நீ சண்டைக்கு போற அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க பார்வதி. வீட்டுக்கு வரவங்க போறவங்களாம் என்ன அசிங்கப்படுத்திட்டு போறாங்க, அந்த மீனா வரட்டும் அவள் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க விஜயா. அந்த டைம்ல கரெக்டா மீனா ரோகிணி 2 பேருமே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வராதடி அங்கேயும் நில்லு அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எனக்கு தெரியாம நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன ஆன்டி பண்ணுனேன் அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. நான் ஒன்ன சொல்லலமா, நீ உள்ளவாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க விஜயா. மீனாட்ட நான் யாரடி உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஏன் இப்படி கேக்குறீங்க, நீங்க என்னோட மாமியார் அப்படின்னு சொல்றாங்க மீனா. உனக்கு கீழே நான் வேலை பாக்குறேன்னு சொல்லி வச்சிருக்கிறியா நீ எல்லார்ட்டையும் அப்படின்னு கோவப்படுறாங்க விஜயா. வரவங்க போறவங்க எல்லாம் ஓன் நம்பரை என்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் கேட்டா கொடுக்க வேண்டியதானத்த அப்படின்னு மீனா சாதாரணமா சொல்றாங்க. ஓன் நம்பர்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு கோவமா சொல்றாங்க விஜயா. மீனா ரொம்ப பாவமா சொல்றாங்க, உங்ககிட்ட ஸ்ருதி ரோகிணியோட நம்பர்லாம் இருக்கும்லத்த அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏழை வீட்டு பொண்ணு தானே, ஏன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஏழை பாலன் பேசிதான் எல்லாரும் ஏமாத்தி வச்சிருக்கிற அப்படின்னு விஜயா சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, என்னோட நம்பரை நான் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அத்த, வரவங்கள்ட்ட அதை பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன நீ வச்ச வேலையாளா அப்படின்னு கோவப்படுறாங்க விஜயா. நீ இனிமே வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க மீனாட்ட. அதை என்னோட புருஷன் சொல்லட்டும் அத்த அப்படின்னு பதிலடி கொடுத்துடுறாங்க மீனா. அவன் எப்படி சொல்லுவான், அவன் என்ன பேசணும் என்ன செய்யணும் நீ தானே அவனை ஆட்டி படிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு, நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாளையில இருந்து உன் கூட பார்லருக்கு நான் வந்துடுறேம்மா, உனக்கு வந்து உதவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணிட்ட. பார்லர் என் பேர்ல இல்லைனாலும் ஓனர் நீ தானே அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. ஆன்டி அங்க வந்தாங்கன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு முழிக்கிறாங்க ரோகிணி. அங்கெல்லாம் பெருசா வேலை இருக்காது ஆன்டி, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ மனோஜோட கடைக்கு போய் நான் கல்லால உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படி பண்ணாலும் பிரச்சனை ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி விஜயாவை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்றாங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. என்னோட ஃப்ரெண்டு ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருக்கிறா, அவட்ட பரதநாட்டிய காஸ்டியூம்லாம் வாங்கி போட்டோ எடுத்துக்கலாம் ஆன்டி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி.
சோஷியல் மீடியால அதெல்லாம் போஸ்ட் பண்ணோம்னா உங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமாவே விஜயா டான்ஸ் ஸ்கூல் விஜயா டான்ஸ் அகாடமியாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. நான் எங்க வச்சு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. என் வீட்டுல வந்து எடுத்துக்கோ விஜயா அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா மாசம் மாசம் வாடகை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் மீனா விஜயாக்கு ஜூஸ் கொண்டு வராங்க. அத்தை தான் கொண்டு வர சொன்னாங்க, அவங்க எங்க அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அத்தை வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அண்ணாமலை இப்போ அவங்க வராரு. மீனாவும் ரோகிணியும் சேர்ந்து சேர்ஸ் எல்லாம் ஒதுங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. அவன் என்ன புதுசாவா இங்க வர அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. ஆன்டி புது கெட்டப்ல வர போறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. பரதநாட்டியம் போடுற காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அத்தை வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. அத்தை பரதநாட்டியம் கிளாஸ் ஆரம்பிக்க போறாங்களாம் பார்வதி ஆன்டி வீட்டுல அப்படின்னு சொல்றாங்க மீனா. இதுக்கிடையில முத்துவுக்குமே ஃபோன் பண்ணி மீனா வர சொல்லியிருந்திருப்பாங்க. உனக்கு எது உடம்பு சரியில்லையா மீனா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலையும் பார்த்து உனக்கு எது மூச்சு வாங்குதாப்பா, எதுக்குப்பா உடனே கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. அத்தை தாங்க உங்களை வர சொன்னாங்க, அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஸ்ருதி ரவி எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்லியிருந்திருப்பாங்க விஜயா. அம்மா தான் கால் பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு ரவி. நான் சமைக்கிறேன்னு தாங்க சொன்னேன், அத்தை தான் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனாவுமே சொல்றாங்க. ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சர்ப்ரைஸா ஏதோ இங்க நடக்க போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜயாவோட ரூம்ல இருந்து சலங்க சத்தம் கேக்குது. மீனாவும் முத்துவும் அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. விஜயா டான்ஸ் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாருமே சேர மாட்டேன்றாங்க. அதனால முத்துவும் மீனாவும் நாங்க வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. விஜயா டான்ஸ் ஆடும்போது கழுத்தெல்லாம் சுலுக்கிக்க போது. இந்த மாதிரி நிறைய ஃபன்னான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.